நண்பர்களுக்கு வணக்கம். வரப்போற குரூப் 4 எக்ஸாமுக்கு நம்ம சேனல்ல கிளாஸஸ் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு அழகு 7. ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு வந்த தமிழ் சான்றோர்கள் பற்றிய செய்திகள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கவிஞர் யாருன்னா முடியரசன். ஓகேங்களா, இவரை பத்தி புத்தகத்துல சோர்ஸ் இருக்கு, அதை பார்க்க போறோம். ஓகேங்களா, 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் 6th ஸ்டாண்டர்ட் 2nd term. ஓகேங்களா, புதிய புத்தகத்துல இந்த பாடல் இருக்கு. ஒரு பாடல் கொடுத்துட்டு அவரை பத்தின முக்கியமான டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, இதை பார்க்க போறோம். அதுக்கு அடுத்ததா 8ஆம் வகுப்பு பழைய புத்தகம், பழைய சமச்சீர் புத்தகம் 8ஆம் வகுப்பு. இதை பார்க்க போறோம். இதுலயும் முக்கியமான நிறைய டேட்டாஸ் இருக்கு. ஓகேங்களா, இதுக்கு அடுத்ததா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்க போறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நிறைய முறை இவரை பத்தின கேள்விகள் வந்திருக்கு. அதனால இப்ப சிலபஸ் மாத்திருக்காங்க. சப்போஸ் வெளியில இவரை பத்தி கேள்விக்கு போனா என்ன பண்றதுன்றதுக்காக நெட்ல இருந்து நிறைய டேட்டாஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் நம்ம சேர்த்து பார்க்க போறோம். ஓகேங்களா, இவரை பத்தி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நிறைய கேள்வி வந்ததால இவரை பத்தி எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கறாங்க. அதனால என்ன பண்ண போறோம்னா வெளியில இருந்தும் புத்தகத்துல இல்லாத பிற தகவல்களையும் சேர்த்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் புத்தகத்துல இருக்கிறதுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் 6ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இருக்கிற டேட்டா. நான் இளம் படைத்தவன் அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. காடுகளில் வாழ்ந்த மனிதன் அக்காடுகளை திருத்தி விளைநிலங்களை உருவாக்கினான், பயிர்களை விளைவித்தான், ஊர்களை உருவாக்கி கூடி வாழ்ந்தான், பல்வகை தொழில்கள் மூலம் தன் வாழ்வை மேம்படுத்தி கொண்டான், தொழிலிலும் வணிகம் அவன் வாழ்க்கையே உயர்த்தின, தமிழரின் வணிக மேன்மையை அறிவோம் வாருங்கள். இதுல நான் இளம் படைத்தவன் அப்படின்னு ஒரு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இந்த 4 நிலங்களை பற்றி ஒரு பாடல் இருக்கு. ஓகேங்களா, கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரீக மாந்தன் அவன். ஆழக்கடல் கடந்தான், அஞ்சும் சமர் கடந்தான், சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான், முக்குளித்தான், ஆழிக்குள் முத்து எடுத்தான், தோணிக்குள் எக்களிப்பு மீதுரா ஏலம் மிளகு முதற் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன் தான். அஞ்சாமை மிக்கவன் தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான். முடியரசன் அவருடைய பாடல் வரிகள். பாடல் வரிகளை ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாடல் வரி கொடுத்துட்டு மேக்சிமம் கேட்க மாட்டாங்க இவரை பொறுத்த வரைக்கும். சப்போஸ் கேட்டா ஓகேங்களா, கேட்டுட்டாங்கன்னா நமக்கு இவர் பாடல்னு தெரிகிற அளவுக்கு நம்ம ஜஸ்ட் இந்த பாடலை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சொல்லும் பொருளும் மிக 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 முக்கியம். மல்லெடுத்த, வலிமை பெற்ற, சமர், போர். ஓகேங்களா, சமரை வச்சு எதிர் சொல் கேட்கலாம். சமர் என்பதற்கான எதிர் சொல் என்ன? எதிர் சொல் என்ன வரும்? அமைதி. ஓகேங்களா, அடுத்ததான் நல்கும், தரும், கழனி, வயல், மரம், வீரம். மரத்துக்கு எதிர் சொல் கேட்கலாம். ஓகேங்களா, வீரத்துக்கு கோழை அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேங்களா, வீரம், கோழை. அடுத்ததா எக்களிப்பு, பெருமகிழ்ச்சி. ஓகேங்களா, இதுவும் எதிர் சொல் கேட்கலாம். இந்த மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு வித்தியாசமா எதிர் சொல் கேட்கலாம்னு தோணுதோ அது எதுல இருந்து வேணாலும் எதிர் சொல் வரலாம். ஓகேங்களா, களம், கப்பல், ஆழி, கடல். ஓகேங்களா, அடுத்ததா பாடலின் பொருள். ஓகேங்களா, நீங்க ஒரு டைம் படிச்சு பார்த்துக்கோங்க, ஒரு நல்ல ஒரு பாடல் தான் இது. ஓகேங்களா, அடுத்ததா பார்ப்போம். நம்ம முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். முடியரசன். ஓகேங்களா, இவருடைய இயற்பெயர் என்ன? ஓகேங்களா, இவரோட இயற்பெயர் என்ன? துரைராசு. இவருடைய இயற்பெயர் துரைராசு. இவருடைய நூல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை முதலிய நூல்களை எழுதியுள்ளார். ஓகேங்களா, அவருடைய நூல்கள் என்னென்ன? ஒண்ணு பூங்கொடி, பூங்கொடி, வீர காவியம், வீர காவியம். அடுத்ததா காவியப்பாவை. காவிய பாவை, பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. இவரோட சிறப்பு பெயர், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யாருன்னா முடியரசன். முடியரசன். அவருடைய இயற்பெயர் துரைராசு. அவர் இயற்றிய நூல்கள் பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. ஓகேங்களா, இப்பாடல் புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. அப்போ புதியதொரு விதி செய்வோம் என்பதும் இவருடைய ஒரு நூல். ஓகேங்களா, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. புதியதொரு விதி செய்வோம், இதையும் சேர்த்து படிக்கணும். புதியதொரு விதி செய்வோம் என்பதும் இவருடைய நூல். ஓகேங்களா, புதியதொரு விதி செய்வோம். இதுல இருக்கிற முக்கியமான டேட்டாஸ் இது. நீங்க முக்கியமா படிக்க வேண்டியது அவருடைய இயற்பெயர் என்ன, அவரு எவ்வாறு பாராட்ட பெறாரு, திராவிட நாட்டின் வானம்பாடி. ஓகேங்களா, இதுக்கு அடுத்ததா வேற என்னன்னா அவருடைய நூல்கள் பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை,
புதியதொரு விதி செய்வோம். ஓகேங்களா, இதுவும் சேர்த்துதான் நீங்க படிக்கணும். ஓகேங்களா, அடுத்ததா இப்போ பழைய புத்தகத்துக்கு போவோம். ஓகேங்களா, பழைய புத்தகத்துக்கு போவோம். பழைய புத்தகம் 8ஆம் வகுப்பு. ஓகேங்களா, 3ஆம் பருவம். பாருங்க, யார் கவிஞன்? ஓகேங்களா, காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன், கைமாறு விழைந்து புகழ் பெறுதல் வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறா நெஞ்சை மறைத்துவிட்டு பாடுபவன் கவிஞன் அல்லன், தேசத்தை தன்னினத்தை தாழ்த்தி விட்டு தேட்டையிட பாடுபவன் கவிஞன் அல்லன், மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞன் அல்லன், ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்க என துஞ்சாமல் எனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் ஆவன். ஓகேங்களா, மேலோங்கு கொடுமைகளை காணும் போது காட்சிக்கு புலியாகி கொடுமை மாலா கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவன், தாழ்ச்சி சொல்லும் அடிமையலன் மக்கட்கெல்லாம் தலைவனென பாடுபவன் கவிஞன் வீரன். ஓகேங்களா, கவிஞரை பத்தி யார் கவிஞன் யார் கவிஞர் அல்ல அப்படின்றத இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. அடுத்ததான் நமக்கு இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் சொற்பொருள். கைமாறு பயன், மாசற்ற குற்றமற்ற, தேட்டையிடனா செல்வம் திரட்ட. வித்தியாசமா இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேட்டையிட என்பதற்கான சொற்பொருள், செல்வம் திரட்ட. ஓகேங்களா, மீட்சி மேன்மை, மால நீங்க. ஓகேங்களா, மாலை என்பதற்கான எதிர்சொல் கூட கேட்கலாம். ஓகேங்களா, நீங்கன்னா சேர்க்கன்னு ஒரு எதிர்சொல். ஓகேங்களா, நீங்க படிக்கும் போதே இதெல்லாம் இப்படி படிச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, அடுத்ததா பாருங்க, ஆசிரியர் குறிப்பு. இதுலதான் நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு, பார்ப்போம். இவருடைய பெயர் முடியரசன். ஓகேங்களா, முடியரசன். இயற்பெயர் துரைராசு. இதை நம்ம புதிய புத்தகத்திலே பார்த்துட்டோம். முக்கியமா இவருடைய பெற்றோர் பெயர் சுப்பராயலு சீதாலட்சுமி அம்மையார். சுப்புராயலு சீதாலட்சுமி. இவருடைய ஊர். ஓகேங்களா, ஊர் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. தேனி மாவட்டத்தில் இருக்கிற பெரிய குளம். தேனி மாவட்டம் பெரிய குளம். இவருடைய பேரு முடியரசன். இயற்பெயர் என்னன்னு கேட்டா துரைராசு. அவரோட அப்பா பேரு சுப்பராயலு, அம்மா பேரு சீதாலட்சுமி. ஓகேங்களா, ஊர் தேனி மாவட்டத்தில் இருக்கிற பெரிய குளம். இயற்றிய நூல்கள் பாருங்க, பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது. அடுத்ததா வேற என்ன பார்த்தோம்னா புதியதொரு விதி செய்வோம். புதிய புத்தகத்துல புதியதொரு விதி செய்வோம், அதை பார்த்தோங்களா. அடுத்ததா பாருங்க, முடியரசன் கவிதைகள். இவருடைய பெயர்லயே ஒரு கவிதை தொகுப்பு, முடியரசன் கவிதைகள் முதலியன. பணி, இவர் என்னவா பணி செஞ்சார்னா தமிழாசிரியர். ஓகேங்களா, இந்த பள்ளியில எந்த பள்ளியில படிச்சாருன்றதை வச்சு கூட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு. ஓகேங்களா, பின்னாடி பார்க்கலாம். மீசு உயர்நிலைப்பள்ளி காரைக்குடி. மீசு உயர்நிலைப்பள்ளி காரைக்குடி. இந்த மீசு உயர்நிலை பள்ளியோட அப்ரிவேஷன் என்னன்னு பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா, அதுதான் பட்டம். ஓகேங்களா, இவருக்கு ஒரே சிறப்பு பட்டம் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, பரம்பு மலையில் நடந்த விழாவில் கவியரசு என்னும் பட்டம். கவியரசு எங்க கொடுக்கப்பட்டது? பரம்பு மலையில் நடந்த விழா. பரம்பு மலையில் நடந்த விழால உடுத்தது யாரு எனும் பட்டம் குன்றக்குடி அடிகளாரால் வழங்கப்பெற்றது. இல்ல, கவியரசன் பட்டம் கொடுத்திருக்காங்க. எங்க கொடுத்தாங்க? பரம்பு மலையில கொடுத்தாங்க. ஓகேங்களா, யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குன்றக்குடி அடிகளார். பரிசு பூங்கொடி. நம்ம பாக்குற இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த பூங்கொடி. ஓகேங்களா, புதிய புத்தகம் பழைய புத்தகம் ரெண்டுத்திலே கொடுத்திருக்கிறதா. பூங்கொடி என்னும் காவியத்துக்காக 1966 தமிழக அரசோட பரிசை வாங்கியிருக்காரு. ஓகேங்களா, இவர் எந்த நூலுக்காக தமிழக அரசோட பரிசு வாங்கியிருக்காருன்னா பூங்கொடி 1966. சிறப்பு, முடியரசன் பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞருள் மூத்தவர். இது அப்படியே கொஸ்டினா கேட்கலாம். ஓகேங்களா, பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்களுள் மூத்தவர் யார் அப்படின்னு கேட்டார்னா ஆன்சர் என்ன? முடியரசன். ஓகேங்களா, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோருடன் நெருங்கி பழகியவர். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்க, அவருடைய பெயர் முடியரசன். இயற்பெயர் என்னன்னு கேட்டா துரைராசு. அப்பாவோட பெயர் சுப்பராயலு, அம்மாவோட பேர் சீதாலட்சுமி. ஓகேங்களா, ஊர் தேனி மாவட்டத்தில் இருக்கிற பெரிய குளம். ஓகேங்களா, அவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன? பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை, புதியதொரு விதி செய்வோம், முடியரசன் கவிதைகள். பணி தமிழ் ஆசிரியரா மீசு உயர்நிலை பள்ளி காரைக்குடியில பணியாற்றியிருக்காரு. பட்டம்னு பார்த்தோம்னா பரம்பு மலையில நடந்த ஒரு விழால கவியரசு அப்படின்னு ஒரு பட்டத்தை குன்றக்குடி அடிகளார் கொடுக்கிறாரு. ஓகேங்களா, பரிசு பூங்கொடி அப்படின்ற காவியத்துக்காக 1966 66 ஞாபகம் வச்சுக்கோங்க, 1966 பூங்கொடி என்னும் காவியத்துக்காக தமிழக அரசோட பரிசை வாங்கியிருக்காரு. இவரோட சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள்ல
மூத்தவர் யாருன்னு கேட்டனா முடியரசன். மூத்தவர் முடியரசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மூத்தவர் முடியரசன். தந்தை பெரியார், அண்ணா கூடலாம் நெருங்கி பழகியவர். ஓகேங்களா, இவருடைய காலம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7/10/1920 98. ஓகேங்களா, 1920 இருந்து 1998. உங்களால இந்த டேட்டு மாதம் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா அட்லீஸ்ட் வருஷமாச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கிறது நல்லது. சப்போஸ் உங்களுக்கு கடினமா இருந்தா எப்போல இருந்து 1920 இருந்து அவருடைய காலம் வருடத்தை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. 1920 இருந்து 98. ஓகேங்களா, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா நான் எடுத்து வச்சிருக்கிற இன்டர்நெட்ல நமக்கு கிடைச்ச டேட்டாவை இப்போ டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஓகேங்களா, நம்ம புத்தகத்துல பார்த்தா நிறைய டேட்டாஸும் இருக்கும். ஓகேங்களா, அதையும் சேர்த்து பார்க்கலாம். தமிழ்நாட்டின் மூத்த தலைமுறை கவிஞர்களில் ஒருவராக திகழ்பவர். நம்ம என்ன பார்த்தோம், முன்னாடியே பார்த்தோம். ஓகேங்களா, பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள்ல மூத்தவர் இவர்னு பார்த்தோம். இங்க என்ன இருக்குன்னா தமிழ்நாட்டின் மூத்த தலைமுறை கவிஞர்களுள் ஒருவராக திகழ்கிறார். அக்டோபர், ஓகேங்களா, அதேதான் 7/10/1920. தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் சுப்பராயலு மற்றும் சீதாலட்சுமிக்கு மகனாக பிறந்தார். இவர் உலகை விட்டு நீங்கினது. ஓகேங்களா, அவருடைய காலம் 98 3/12 98. ஓகேங்களா, இலக்கிய பங்களிப்புகள் மற்றும் கொள்கைகள். முடியரசன் தனது துரைராசு என்ற பெயரை, ஓகேங்களா, முடியரசன் என்ன பண்றாருன்னா துரைராசு அப்படின்ற பெயரை முடியரசன் அப்படின்னு மாத்திக்கிறார். ஓகேங்களா, அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம் துரைராசு, அதை முடியரசன் அப்படின்னு மாத்திக்கிறார். அவர் பாவேந்தர் பாரதிதாசனுடன் மிக நெருக்கமாக பழகி, நம்ம பார்த்தோம் அறிஞர் அண்ணா பாரதிதாசன் பெரியார் கூட எல்லாம் இவர் நெருங்கி பழகினாரு. பாவேந்தர் பாரதிதாசனுடன் மிக நெருங்கி பழகி அவருடைய முற்போக்கு எண்ணங்களால் ஈர்க்கப்பட்டு கவிதைகள் இயற்றினார். ஓகேங்களா, அப்போ யாரால இன்ஸ்பயர் ஆகி இவர் கவிதை எழுதியிருக்காருன்னா பாரதிதாசனால இன்ஸ்பயர் ஆகி இவர் கவிதை எழுதியிருக்காரு. ஓகேங்களா, என் மூத்த வழித்தோன்றல் எனக்கு பின் கவிஞன் என்று பாரதிதாசனாலேயே பாராட்ட பெற்ற பெருமைக்குரியவர். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்பிளா இந்த மாதிரி பாயிண்ட் கூட கேட்கலாம். ஓகேங்களா, பாரதிதாசனால என்ன பாராட்ட பெற்றிருக்காருன்னா என் மூத்த வழித்தோன்றல். ஓகேங்களா, எனக்கு அடுத்ததா பின்னாடி இருக்கிற ஒரு கவிஞர் நீதான்பா அப்படின்னு பாரதிதாசனே புகழ்ந்த ஒரு ஆள் யாருன்னு பார்த்தோம்னா முடியரசன். ஓகேங்களா, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமா இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோரின் பெருமதிப்பை பெற்ற திராவிட இயக்கத்தின் முன்னோடி கவிஞராக முடியரசன் விளங்கினார். பாருங்க, திராவிட இயக்கத்தோட முன்னோடி கவிஞராகவும் இவர் விளங்கியிருக்காரு. ஓகேங்களா, அடுத்ததா சாதி மறுப்பு திருமணத்தை தானும் ஏற்றுக்கொண்டு தனது 6 பிள்ளைகளுக்கும் சாதி மறுப்பு திருமணத்தையே செய்வித்தார். அடுத்ததா தனது கவிதையில் வெளிப்படுத்திய கொள்கையின்படியே வாழ்ந்து காட்டியவர். ஓகேங்களா, தனது கவிதையில் அவர் வெளிப்படுத்தின கொள்கைப்படியே அவர் வாழ்ந்து காட்டியிருக்கார். ஓகேங்களா, தமிழில் பிறமொழி கலப்பதை வன்மையாக கண்டித்த அவர் தமிழ் மொழியின் தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அடுத்ததா முக்கியமானது படைப்புகள், அவருடைய படைப்புகள். கவிஞர் முடியரசனின் குறிப்பிடத்தக்க படைப்புகளில் சில. முடியரசன் கவிதைகள் நம்ம பார்த்தோம். முடியரசன் கவிதைகள் இந்த நூல் தமிழ்நாடு அரசோட பரிசை பெற்றது. ஓகேங்களா, நம்ம என்ன கொடுத்திருப்பாங்கன்னா பூங்கொடிக்கு மட்டும் 1966 பரிசு பெற்றதுன்னு கொடுத்திருப்பாங்க. இங்க நெட்ல பார்த்தோம்னா முடியரசன் கவிதைகள் இதுக்கும் என்னன்னா தமிழ்நாடு அரசோட பரிசை பெற்றிருக்கு இந்த நூல். ஓகேங்களா, முடியரசனுடைய கவிதைகள் என்னும் நூலும் என்னன்னா தமிழ்நாடு அரசோட பரிசை பெற்றுள்ளது. பூங்கொடியும் இந்த காவியம் தமிழ்நாடு அரசோட பரிசை பெற்றது. ஓகேங்களா, வீரகாவியம், பூங்கொடி வீரகாவியம், இந்த காவியம் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசை பெற்றது. இதுக்கு முன்னாடி பார்த்தது தமிழ்நாடு அரசு. ஓகேங்களா, இப்ப பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசோட தமிழ் வளர்ச்சித்துறையோட பரிசு பெற்ற நூல் எது? முடியரசன் அவர்களுடைய இப்படி கேள்விகள் வரலாம். ஓகேங்களா, முடியரசன் அவர்களுடைய எந்த நூல் தமிழ்நாடு அரசோட தமிழ் வளர்ச்சித்துறையோட பரிசை பெற்றது? எந்த நூல்னு பார்த்தோம்னா வீரகாவியம். எந்த நூல்? வீரகாவியம். ஓகேங்களா, வீரகாவியம் தான் என்னன்னு பார்த்தோம்னா தமிழ் வளர்ச்சித்துறையோட பரிசு பெற்றது. அவருடைய பிற நூல்கள் காவியப்பாவை, ஊன்றுகோல், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல இருந்து ஓகேங்களா, இதுல இருந்து கொடுத்துட்டு அவருடைய நூல் இல்லாதது எதுன்னு வேற ஏதாச்சும் ஒரு நூலை கொடுத்துட்டு கூட கேட்கலாம். ஓகேங்களா, நமக்கு தெரிஞ்சது என்னென்ன? பூங்கொடி தெரியும், வீரகாவியம், காவியப்பாவை, புதியதொரு விதி செய்வோம், அடுத்ததா முடியரசன் கவிதைகள். முடியரசன் கவிதைகள் இது மட்டும்தான் நமக்கு தெரியும். பாருங்க, ஊன்றுகோல் ஒண்ணு இருக்கு. மனிதனை தேடுகிறேன். ஓகேங்களா, அடுத்ததா நெஞ்சு பொறுக்கவில்லையே. ஓகேங்களா, பாடும் குயில்கள். இந்த 4 நூல்களையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட். ஓகேங்களா, சப்போஸ் இதுல இருந்து சிம்பிளா அவங்க கேள்வி கேட்கறதா இருந்தா கூட கேட்கலாம். ஓகேங்களா, புத்தகத்துல இருந்து தான் கேள்வி வரணும்னு இல்ல.
நார்மலா இது மாதிரி ஜென்ரலாவும் கேட்கலாம். ஓகேங்களா? அதனால இந்த 4 நூல்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊன்றுகோல், மனிதனை தேடுகிறேன், நெஞ்சு பொறுக்கவில்லையே, பாடும் குயில்கள். ஓகேங்களா? இவரது கவிதைகள் சாகித்ய அகாடமியால் இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளன. அவரது படைப்புகள் 2000 ஆண்டின் தமிழக அரசால் நாட்டு உரிமை ஆக்கப்பட்டன. ஓகேங்களா? இவருடைய படைப்புகள் எல்லாமே எந்த வருஷம்? 2000ஆம் ஆண்டு. ஓகேங்களா? 2000ல என்ன பண்ணிருக்காங்கன்னா நாட்டுடைமை ஆக்கிட்டாங்க. ஓகேங்களா? எந்த ஆண்டு? 2000 ஆண்டுல பார்த்தோம்னா நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளது. அடுத்ததா விருதுகளும் சிறப்புகளும். கவிஞர் முடியரசன் தனது இலக்கிய பணிகளுக்காக பல்வேறு விருதுகளையும் பட்டங்களையும் பெற்றுள்ளார். ஃபர்ஸ்ட் திராவிட நாட்டின் வானம்பாடி நம்ம பார்த்தோம். புதிய புத்தகத்துல அவருக்கு ஒரு சிறப்பு பெயர் கொடுத்திருப்பாங்க, பாராட்டப்பட்டிருப்பாரு, திராவிட நாட்டின் வானம்பாடி. அந்த பட்டத்தை யார் கொடுத்ததுன்னு கேட்கலாம், புத்தகத்துல டேட்டா இல்ல. அந்த பட்டத்தை யார் கொடுத்ததுன்னு பார்த்தோம்னா பேரறிஞர் அண்ணாவால் 1957 வழங்கப்பட்டது. ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான பாயிண்ட். உங்க புத்தகத்தை தாண்டி கேள்வி வெளியே கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா இதை கேட்டுருவாங்க. திராவிட நாட்டின் வானம்பாடி எனும் பட்டம் யாரால் முடியரசனுக்கு வழங்கப்பட்டது? கவிஞர் முடியரசன் அவர்களுக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா பேரறிஞர் அண்ணா. எந்த வருஷம்? 1957. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அடுத்ததா கவியரசு பட்டம் மற்றும் பொற்பதக்கம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது. பரம்பு மலையில் நடந்த விழாவில் குன்றக்குடி அடிகளாரால் 1966ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது கவியரசு பட்டம். ஓகேங்களா? அடுத்ததா பாவேந்தர் விருது. இது மட்டும் இல்லாம பாவேந்தர் விருதும் கொடுத்திருக்காங்க. தமிழக அரசால் 1989ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. 1987ஆம் ஆண்டுக்கான விருது எப்ப கொடுத்திருக்காங்க? 89ஆம் ஆண்டு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததா அது மட்டும் இல்லாம கலைமாமணி விருது வாங்கியிருக்காரு. பாருங்க, புத்தகத்துல என்ன வெறும் கவியரசு பட்டம் மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. அடுத்தது திராவிட நாட்டு வானம்பாடி. இந்த திராவிட நாட்டு வானம்பாடி பட்டத்தை கொடுத்தது பேரறிஞர் அண்ணா. அது மட்டும் இல்லாம பாவேந்தர் விருது வாங்கியிருக்காரு, கலைமாமணி விருது வாங்கியிருக்காரு. 1998ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. ஓகேங்களா? அவரு 98ல வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்காரு, தமிழ் சான்றோர் விருது வாங்கியிருக்காரு, தமிழக புலவர் குழு. ஓகேங்களா? தமிழ் சான்றோர் விருது வாங்கியிருக்காரு. அவரது அழகின் சிரிப்பு கவிதைக்கு பாவேந்தர் பாரதிதாசனால் 1950 முத்தமிழ் மாநாட்டில் முதல் பரிசு வழங்கப்பட்டது. பாருங்க, அழகின் சிரிப்பு, இவருடைய அழகின் சிரிப்பு கவிதைக்கு பாவேந்தர் பாரதிதாசனால், இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், 1950 முத்தமிழ் மாநாட்டில் ஓகேங்களா முதல் பரிசு வழங்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்ததா பணி மற்றும் தாக்கம். முடியரசன் காரைக்குடி மீனாட்சி சுந்தரம். ஓகேங்களா? அங்க மீசு உயர்நிலை பள்ளி பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? மீசு உயர்நிலை பள்ளி காரைக்குடி அப்படின்னு பார்த்தோம். அது என்னன்னா மீனாட்சி சுந்தரம் உயர்நிலை பள்ளி. அதுலதான் என்னவா பணியாற்றிருக்காரு? தமிழ் ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். இவர் நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்காரு, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கூடவே அவரது கவிதைகள் சமூக சீர்திருத்த கருத்துக்களையும் பகுத்தறிவு சிந்தனைகளையும் தமிழ் உணர்வையும் வெளிப்படுத்தின. திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை தனது படைப்புகள் மூலம் மக்களிடம் கொண்டு சேர்த்ததில் முக்கிய பங்காற்றினார். தனது மறைவின் போது எவ்வித சடங்குகளும் வேண்டாம் என்று உரைத்து அதன்படியே நிறைவேற செய்த தன்மான சுடராக திகழ்ந்தவர். ஓகேங்களா? இவரை பத்தினா முக்கியமான அவுட் சோர்ஸ், ஓகேங்களா, இன்டர்நெட்ல இருக்கிற ரொம்ப முக்கியமான நிறைய டேட்டாஸ் பார்த்திருக்கோம். இந்த பிடிஎஃப் நான் டெலிகிராம் சேனல்ல கொடுத்துறேன். ஓகேங்களா? நண்பர்கள் படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு போயிடலாம். ஓகேங்களா? இவரை பத்தி நிறைய டீடைல்ஸ் இப்போ பார்த்துட்டோம். ஓகேங்களா? புக்கில் இருக்கிறதையும் பார்த்துட்டோம், புக்கில் இல்லாத டேட்டாஸும் இம்பார்ட்டன்டான டேட்டாஸை பார்த்துட்டோம். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுக்கு வரும். ஓகேங்களா? திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன். யாரால் பாராட்ட பெறாரு? பேரறிஞர் அண்ணா. ஓகேங்களா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா பொறுத்துக. நமக்கு தேவை முடியரசன் எழுதிய நூல் காவிய பாவை. ஓகேங்களா? காவிய பாவை. அப்போ சிக்கு 1. ஓகேங்களா? சிக்கு 1 கரெக்ட். அடுத்ததா பாருங்க, கீழ்காண்பவனவற்றுள் எந்த நூல் முடியரசன் கவிதையில் நூலில் அல்லாதது? பாருங்க, பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. இயேசு காவியம் என்பது இவருடைய நூல் அல்ல. அடுத்ததா பாருங்க, ஃபர்ஸ்ட் வீரகாவியம். வீரகாவியம் யாருடைய நூல்? முடியரசன். அப்ப ஆன்சர் ஏக்கு 4. அடுத்ததா திரும்ப முடியரசன். ஓகேங்களா? இந்த வாட்டி பாருங்க, முடியரசனுக்கு காவியப்பாவை. ஃபர்ஸ்டுக்கு 3. திரும்ப பாருங்க முடியரசன். இப்ப பாருங்க இயற்பெயர் முடியரசன், அவருடைய இயற்பெயர் என்ன? துரைராசு. துரைராசு என்ற பெயரை தான் என்னவா மாத்திக்கிறாரு? முடியரசன் அப்படின்னு மாத்திக்கிறாரு. அப்ப ஃபர்ஸ்டுக்கு 2.
ஆட்சிக்கு மஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவன துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் ஆவான். இது பாடல் பார்த்த மாதிரி இருக்குங்களா, பழைய தமிழ் புத்தகம் நம்ம பார்த்த யார் கவிஞன் யார் கவிஞன் அல்ல அப்படின்னு கொடுத்திருக்காருல, அதுல இருக்கிற லைன் தான். ஓகேங்களா, ஆட்சிக்கு மஞ்சாமல் ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்க என தனது நாட்டுக்கு ஆவான். ஓகேங்களா, இதுல ஆவன் இருக்கு, அதுல ஆவான் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, ஆவன் ஆவான் ஆவன் ஆவான், இதுல பாருங்க ஆவன் இருக்கு ஆவான் இருக்கு, அதுல ஆவான் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் ஆவான். இந்த வரிகள் யாருடைய வரிகள்? முடியரசன் அவருடைய வரிகள். ஓகேங்களா, அடுத்ததா திரும்ப பாருங்க பூங்கொடி. பூங்கொடி யாருடைய நூல்? முடியரசன். ஃபர்ஸ்டுக்கு 3. ஓகேங்களா, சரியாக பொறுத்துக்க. நூலாசிரியர் முடியரசன். பாருங்க பூங்கொடி. ஓகேங்களா, பூங்கொடி. அப்போ 2வதுக்கு 4 கரெக்டா இருக்குங்களா? அடுத்தது பாருங்க, கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் எது? பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. இது புது புக்கை பேஸ் பண்ண ஒரு கேள்விதான். இதுல தேன்மழை என்பது சுரதா அவருடைய நூல். ஓகேங்களா, அப்போ இதுல பொருந்தாத நூல் அதுதான். அடுத்ததா குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்னும் பட்டம் பெற்றவர் யார்? திராவிட நாட்டின் வானம்பாடி பட்டத்தை யார் கொடுக்கிறாரு? அண்ணா. ஓகேங்களா, அதே மாதிரி குன்றக்குடி அடிகளார் பட்டம், குன்றக்குடி அடிகளார் கவியரசு பட்டத்தை யாருக்கு கொடுக்கிறாரு? முடியரசன். முடியரசன் இயற்றாத நூல் திரும்பவும் பாருங்க, பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. நீலமொழியம் என்ற நூல் அவர் இயற்றாத ஒரு நூல். காட்சிக்கு புலியாகி கொடுமை மாலா கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவன். இந்த கவிஞன் ஆவன் கவிஞன் அல்ல, இந்த ரெண்டு இன்ட வச்சீங்கன்னா இது யாருடைய கவிதையை நீங்க பார்த்துடலாம். ஓகேங்களா, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். யாரு? முடியரசன். ஓகேங்களா, யார் கவிஞன் யார் கவிஞன் அல்ல அப்படின்னு அவருடைய பாடல் தலைப்பே யார் கவிஞன் என்பதுதான். ஓகேங்களா, தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் என்ன காவியம்? பூங்கொடி. தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், டிஎன்பிசில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. முடியரசனின் காவியம். திரும்ப பாருங்க, 2 டைம் ஒரே கொஸ்டின் வந்துருக்குது. பூங்கொடி. ஓகேங்களா, அடுத்த கேள்வி, காரைக்குடி மீசு. ஓகேங்களா, உயர்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் யார்? அது முடியரசன். ஓகேங்களா, அடுத்ததான் பாருங்க பொறுத்துக. இதற்கு நமக்கு தேவை முடியரசன். முடியரசன் இவருக்கு என்ன பட்டம் கொடுத்திருக்காங்க? கவியரசு. ஓகேங்களா, கவியரசு பட்டம் குன்றக்குடி அடிகளாரால் வாங்கப்பட்டது. ஓகேங்களா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முடியரசன் அவருடைய தலைப்பை ரொம்ப டீட்டெயிலாவே பார்த்துட்டோம். இந்த பிடிஎஃப் நான் டெலிகிராம்ல கொடுக்குறேன். ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா சப்போஸ் கேள்விகள் அதுல இருந்து வந்தா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஜென்ரலான கேள்விதான். ஓகேங்களா, பாருங்க சிம்பிளான கேள்வி, நிறைய கேள்விகள் இதுல இருக்கு. ஓகேங்களா, மூத்த வழி தோன்றல் அப்படின்னு பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததான் வேற என்ன பார்த்தோம்? அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டங்கள், திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு அண்ணா பட்டம் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நிறைய டேட்டாஸ் இதுல இருக்கு. நண்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நான் டெலிகிராம்ல பிடிஎஃப் கொடுக்குறேன். ஓகேங்களா, வேறு ஏதேனும் கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நாளைக்கு அறநூல்கள் தொடர்பான டெஸ்ட் இருக்கு. அறநூல் தொடர்பான தேர்வு நாளை காலை 10 மணிக்கு நடைபெறும். ஈவினிங் கீ ஆன்சர் வீடியோ வரும். ஓகேங்களா, நண்பர்கள் பயன்படுத்திக்கோங்க. கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. வர திங்கட்கிழமையிலிருந்து ரிவிஷன் டெஸ்ட் சீரிஸ் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேங்களா, ரிவிஷன் டெஸ்ட் சீரிஸ்ல ரிவிஷன் கிளாஸ். ஓகேங்களா, யூடியூப்ல தினமும். ஓகேங்களா, ஹிஸ்டரியில இருந்து ஒரு லெசன். ஹிஸ்டரி ஐஎன்எம். ஓகேங்களா, முதல்ல 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கிற முக்கியமான லெசன்ஸ் டெய்லி ஒவ்வொரு லெசன் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம மேக்ஸ்ல ஓகேங்களா தினம் 10 கேள்விகள். ஓகேங்களா, தினம் 10 மேக்ஸ் சம்ஸ், தினம் 10 மேக்ஸ் சம்ஸை பார்க்க போறோம் டெய்லி ரொட்டீன்ல. அது மட்டும் இல்லாம ஹிஸ்டரி கிளாஸ் திரும்ப கண்டினியூ பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். ஹிஸ்டரி அண்ட் பாலிட்டி. ஓகேங்களா, ஹிஸ்டரியில அடுத்ததான் குப்தாஸ். ஓகேங்களா, குப்தர்கள் நடத்தணும். பாலிட்டியில அடுத்து என்ன தலைப்பு இருக்கோ அதை பார்க்கலாம். ஓகேங்களா, அடுத்தடுத்து இனிமேல் ஓகேங்களா கொஞ்சம் ஸ்பீடா நம்ம சேனல் போகும். நண்பர்கள் எல்லாரும் ஸ்பீடா கூடவே பயணிங்க. ஓகேங்களா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வேற ஏதேனும் சந்தேகங்களோ அல்லது கருத்துக்களோ இருந்தா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நன்றி.